வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உளுந்தங்கஞ்சி. நல்ல ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செஞ்சிடலாம். லேடிஸ் ஸ்பெஷல் ரெசிபி. பெண்களுக்கு நல்ல அழகாகவும் முகம் நல்ல பொலிவு கொடுக்கறதுக்காகவும் எலும்பு நல்ல பலப்படுத்துறதுக்காகவும் இடுப்பு வலி குணப்படுத்துறதுக்காகவும் இந்த ரெசிபி ரொம்ப உதவி பண்ணும். ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். அந்த உளுந்து எடுத்து இப்போ நம்ம குக்கரில் மாற்றிக்கிட்டு 1 கப் உளுந்துக்கு 2 கப் தண்ணிங்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு பல் பூண்டை தோல் உரித்து ரெடியாக வச்சுருக்கிறோம். அதையும் நம்ம இதோட சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ 5 விசிலுக்கு அப்புறமா நம்ம இதில் தேங்காய் ஏலக்காவையும் திருவி ஒரு சைடு ரெடியாக வச்சுக்கலாம். இது எலும்பை நல்லா பலப்படுத்தும், மூட்டு வலியெலாம் நல்லா கேட்கும், வேகமாக நடக்கிறதுக்கு. நம்ம எப்போதுமே நல்ல ஒயிட்டாக நம்மளோட ஸ்கின் டோன் நல்லா ஒயிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உளுந்தை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட உளுந்து நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி மசிச்சு வைக்கும்போது நல்லா குடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 125 கிராம் அளவு நம்ம வெல்லம் சேர்த்துருக்குறோம். இந்த வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி கிடச்சிதுன்னா கருப்பட்டியில் செஞ்சு பாருங்கள், ருசி அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ கருப்பட்டி சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தேங்காவை பூ போல் திருவி வச்சுருக்கிறத இது நல்ல ஒரு 2 கொதி வர கொதிச்சதுக்கப்புறமா இந்த தேங்காவும் ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகாகணுன்னா ஃபேஸ் நல்ல ஒயிட் ஆகும்.